Good morning students. Today we are going to talk about definition of unit and its types. அதாவது அலகின் வரையறை மற்றும் அதன் வகைகள். நாம இதுக்கு முன்னாடி measurement பத்தி பார்த்திருப்போம். measurementனா என்ன? Any physical quantities ஒரு standard unit கூட என்ன பண்ணணும்? comparison பண்ணணும். So அதுதான் measurement. For example, நம்ம மளிகை கடைக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறோம் வச்சுக்கோவே. அப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க மெஷர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் கூட. இப்போ நம்ம 1 kg கத்திரிக்காய் வாங்குறோம்னா அதுக்குன்னு ஸ்டாண்டர்டு 1 kg இங்கே இருக்குது, இது ஸ்டாண்டர்டு யூனிட். இது கூட அந்த குவான்டிட்டிஸ் ஓகேவா, அந்த குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணுவாங்க. ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் இதுவும் 1 kg ஆகும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் கூட இந்த குவான்டிட்டி என்ன பண்ணுவாங்க, கம்பேரிஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னது, மெஷர்மெண்ட். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பாருங்க. 10 மீட்டர் லாங் கொண்ட ஒரு ரோப் இருக்குன்னா அது 1 மீட்டர் மாதிரி எப்படி இருக்குது, 10 மடங்கு அதிகமாக இருக்குது ஓகேவா. 10 மீட்டர் லாங் கொண்ட ஒரு ரோப் இருக்குன்னா அது 1 மீட்டர் மாதிரி 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதில் பாருங்க, 10ங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூஸ், இது மீட்டருங்கிறது அது ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் தி குவான்டிட்டி. இதுலையும் பாருங்க, இது 10 நியூமெரிக்கல் வேல்யூஸ், இதுவும் 1ங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூ. இந்த மீட்டர் பாருங்க, இதுலேயும் மீட்டர். மீட்டர் அப்படின்னா அது என்னது, அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் அது ஒரு குவான்டிட்டி. சரி, அது யூனிட் ஆஃப் தி குவான்டிட்டி. ஓகே, நம்ம பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பற்றி பார்த்துருப்போம். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ், செகண்ட் ஒன் இஸ் டெரைவ்டு குவான்டிட்டிஸ், அதாவது அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். அந்த அடிப்படை அளவுகள், அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் ஒன்லி 7 குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். சரியா, ஒன்லி 7 குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். என்னென்ன, லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அது மாதிரி 7 குவான்டிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி டெரைவ் பண்ணாலும் அது டெரைவ்டு குவான்டிட்டிஸ் ஓகேவா. பாருங்க, ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ், லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒன்லி எத்தனை, 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் வேணும். சரி, இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி 7 இருக்குல்ல, இந்த 7 குவான்டிட்டிஸையும் மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் வேணும்னு இன்டர்நேஷனலி, அதாவது உலக அளவில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை தான் யூனிட், அதாவது அலகு ஓகேவா. இப்போ பாருங்க, லென்த்னா அதோட யூனிட் என்னது, மீட்டர். மாஸ்னா அதோட யூனிட் கிலோகிராம். டைம் அதோட யூனிட் செகண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் அதோட யூனிட் ஆம்பியர். டெம்பரேச்சர் அதோட யூனிட் கெல்வின். லூமினஸ் இன்டென்சிட்டி அதோட யூனிட் கேண்டிலா, சிம்பிளா சிடின்னு சொல்லுவாங்க. அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதோட யூனிட் மோல். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ஆர் டெரைவ்டு குவான்டிட்டிஸை மெஷர் பண்றதுக்கு என்னது, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட் வேணும் அப்படின்னு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறை தான் இந்த யூனிட். ஓகே, பாருங்க, an arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of the quantity. ஓகேவா, என்னது, arbitrarily chosen standard of measurement of a quantity. அது ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும். எதை மெஷர் பண்றதுக்கு, அந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஏ குவான்டிட்டி வேணும் ஓகேவா. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க, யூனிட் ஆஃப் தி குவான்டிட்டி. தமிழில் பார்த்தீங்கன்னா படித்தர அளவுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. அந்த படித்தர அளவு தான் என்னது, அலகு ஓகே. அதாவது ஒரு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவமிக்க தெரிவு செய்யப்பட்ட ஓர் அளவின் படித்தர அளவே அலகு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ், யூனிட்டோட டைப்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் யூனிட்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டெரைவ்டு யூனிட்ஸ் ஓகேவா. fundamental or base units. Second one is derived units.
2 டைப்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எல்லாம் நாம மெஷர் பண்ணோம்னா அது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஓகேவா? ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஆகவோ இல்லை டிவிஷன் ஆகவோ, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ஸோ இந்த மாதிரி அதை டெரைவ் பண்ணோம்னா அது டெரைவ்டு யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோவே. அப்போ மாஸ்க்கு என்ன போடுவோம், நம்ம கிலோகிராம் போடுவோம். ஆக்சலரேஷன் வெலாசிட்டி பை டைம் போடலாமா? அப்போ வெலாசிட்டிக்கு என்ன போடுவோம், வெலாசிட்டிக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்போ டி பை டி பை டி. இப்போ இந்த டி கீழே வந்துருமா, டி இன்டு டி, டி ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாமா? கிலோகிராம். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன போடுவோம், நம்ம மீட்டர் தான் போடுவோம். எம் இந்த டி கீழே வந்துடும் பை டிக்கு என்ன போடுவோம், டைம் செகண்ட் போடுவோமா? அப்போ எஸ் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இந்த எஸ் ஸ்கொயர் மேலே வந்தால் இன்வெர்ஸ் ஆயிரும். அப்போ கே ஜி எம் எஸ் மைனஸ் 2. அப்போ கேஜிங்கிறது என்னது, கிலோகிராம். இது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். மீட்டருங்கிறது இதுவும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். செகண்ட் இதுவும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் ஆகவோ இல்லை இந்த மாதிரி டிவிஷன் ஆகவோ டெரைவ் பண்ணோம்னா அது டெரைவ்டு யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மெஷர்மெண்ட் சிஸ்டத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு டைப்பாக அதை மெஷர் பண்ணுவாங்க. அதாவது லென்த்னு வச்சுக்கோவே. அப்போ லென்த்னு எடுத்துட்டீங்கன்னா அதை ஃபூட்டால் மெஷர் பண்ணுவாங்க ஒரு கண்ட்ரியில். இன்னொன்று இன்ச்சால் மெஷர் பண்ணுவாங்க. அடுத்து மைலால், மைல்ஸ் சொல்லுவாங்கள்ல, மைல்ஸால் மெஷர் பண்ணுவாங்க. அடுத்து மீட்டரால் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி மெஷர் பண்ணுவாங்க லென்த்தை. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. The FPS system is the British engineering system. அதாவது பிரிட்டிஷ் அவங்கெல்லாம் எங்கெல்லாம் இருந்தாங்களோ, பிரிட்டிஷ்காரங்க எங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் இந்த FPS சிஸ்டம் தான் யூஸ் பண்ணாங்க. அதாவது லென்த், இந்த லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஃபூட்டால மெஷர் பண்ணுவாங்க, அதாவது அடி. ஓகேவா? மாஸை பவுண்டால மெஷர் பண்ணுவாங்க. டைமை செகண்டால மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? இது FPS சிஸ்டம். செகண்ட் பார்த்தீங்கன்னா CGS சிஸ்டம். இது கேசியன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா லென்த்தை சென்டிமீட்டரால மெஷர் பண்ணுவாங்க, மாஸை கிராமால மெஷர் பண்ணுவாங்க, டைமை செகண்டால மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து வந்தது தான் MKS சிஸ்டம். ஸோ இதில் லென்த்தை மீட்டரால மெஷர் பண்ணுவாங்க, மாஸை கிலோகிராமால மெஷர் பண்ணுவாங்க, டைமை செகண்டால மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சொல்லிருப்பேன், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே பாருங்க. இப்போ லென்த்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, இன்ச்சு, மைல்ஸு, மீட்டர் அப்படின்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் ஒரே யூனிட்டா, அதாவது ஆல் கண்ட்ரிலையும் ஒரே யூனிட்டா மெஷர் பண்ணணும் அப்படின்னு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கான்ஃபரன்ஸ் மூலம் ஆல் சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் SI யூனிட், அதாவது SI சிஸ்டம். அடுத்து பார்ப்போம் நம்ம. SI சிஸ்டம், அதாவது சிஸ்டமே இன்டர்நேஷனல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு தான் இப்போ லென்த்னா ஒன்லி மீட்டர், அது எங்கே எடுத்தாலும் மீட்டர் தான். நம்ம கண்ட்ரி எந்த ஒரு கண்ட்ரியில் பார்த்தாலும் லென்த்னா அதை மீட்டரால தான் சொல்லுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்ததுல பாருங்க, இந்த CGSும் MKSும் இந்த ரெண்டு சிஸ்டமும் மெட்ரிக் ஆர் டெசிமல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? எது CGSும் MKSும் ரெண்டும் மெட்ரிக் சிஸ்டம் ஆர் டெசிமல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஏன்னா இதை வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்போஸ் லென்த்னு வச்சுக்கவே, லென்த் கம்மியாக இருந்தால் நம்ம மில்லி மீட்டரில் மெஷர் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருந்தால் அதை சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணலாம். இன்னும் லென்த் அதிகமாக இருந்தால் அதை மீட்டரில் மெஷர் பண்ணலாம். இன்னும் லென்த் அதிகமாக இருந்தால் அதை கிலோமீட்டரில் மெஷர் பண்ணலாம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லென்த் ஏற்ற மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எதில்? CGSலையும் MKSலையும். ஓகே, பட்
எஃபிஎஸ்ல மட்டும் அப்படி நம்ம மாத்திக்க முடியாது. இப்ப ஒரு லென்த்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ லென்த் இருந்தாலுமே அதை ஃபூட்டோல தான் அதாவது அடியால தான் என்ன பண்ணுவாங்க மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி மாஸ் எவ்வளோ மாஸ் இருந்தாலுமே அதை பவுண்டால தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்றதுனால இது மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. எது எஃபிஎஸ் மெட்ரிக் சிஸ்டம் கிடையாது. ஒன்லி சிஜிஎஸ் எம்கேஎஸ் இது ரெண்டும் தான் எனது மெட்ரிக் சிஸ்டம். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். இது எல்லாமே பேசிக்ஸ் 10th படிச்சிருப்பீங்க. ஸோ பொறுமையாக பாருங்க. ஓகே, தேங்க்யூ.